பொன்னி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சந்திரசேகர், சண்முகம், பொன்னி 3 பேருமே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. மாமா இப்படி பண்ணுவாரா, எங்களுக்கு ஒரே குழப்பமாகவே இருக்குது. ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை நடந்து அதுக்கு காரணம் மாமா தான், சக்திக்கு கூட இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் 2-3 பொண்ணுங்க கூட அவர் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி இது தப்பு பண்ணுவாருன்னு தான் நினைக்கல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டனும் எப்படியோ வீட்டில் சொல்லணும்னு தான் நினச்சி சொன்னேன் மாமா அப்படின்னு சொல்லி அடுத்த சீனில் பொன்னி வந்து மொட்டை மலை நின்று பெருக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுந்தரம் வராங்க. இந்த வீட்டில் நீ என்னை பற்றி யாருக்கிட்ட எதுவுமே சொன்னாலும் யாருமே நம்ப போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி கெத்தாக சொல்கிறாரு. நான் சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் நீங்கள் ஒரு நாள் கையும் களமும் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியும் போகிறாங்க. இவரு டென்ஷன் ஆகுறாரு. பொன்னி வந்து கீழே சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இவளுக்கு சாமி கும்பிடுறது ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு பவானி வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் வந்து உட்காந்துடுறாங்க. சந்திரசேகர் எல்லாருமே வந்த உடனே பவானி வந்து எந்திரிச்சிடுறாங்க. இனிமேல் என் வீட்டுக்காரர் வந்து அவங்க கம்பெனியில் வேலை பார்க்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சுந்தரம் வந்து டென்ஷனாக இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணும் அவங்க அண்ணாவும் கால் பண்ணி பணம் கேட்குறாங்க. உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்து கட் பண்ணிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.